63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் காணப்போகும் நாயனார் முனையடுவார் நாயனார். முனையடுவார் நாயனார் பண்டை சோழ நாட்டில் திருநீடூரில் வசித்த வேளாளர். திருநீடூர் தற்போது மயிலாடுதுறைக்கு அருகே உள்ளது. பண்டைய காலத்தில் வீரத்தில் சிறந்தவர்கள் தம்மோடு மற்ற பல வீரர்களையும் சேர்த்து கொண்டு சிறு படையை உருவாக்கி வைப்பர். மன்னர்களிடையே போர் நிகழும் சமயத்தில் அம்மன்னர்களுள் எவரேனும் இவர்களில் உதவியை வேண்டினால் மன்னனுடன் சேர்ந்து போர் செய்து உதவி நாடிய மன்னனுக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வார். போரில் வென்ற மன்னனும் தனக்கு உதவிய படையுடைய பெரும் வீரனுக்கு பல பரிசுகளையும் பொன்னையும் பொருளையும் வழங்கி சிறப்பிப்பார். சங்க நூல்களில் பாண்டியனுக்கு உதவிய பெரும் படை வீரன் பாண்டியன் மறவன் என்றும் சோழனுக்கு உதவிய பெரும் படை வீரன் சோழ மறவன் என்றும் குறிப்பிடுகின்றனர். வீரத்தில் சிறந்த முனையடுவார் நாயனாரும் தம்முடன் பல வீரர்களை சேர்த்து கொண்டு பெரும் படை வீரராக திகழ்ந்தார். தம் உதவியை நாடி வரும் மன்னனின் சார்பாக போர் புரிந்து அம்மன்னனுக்கு பெரும் வெற்றியை ஈட்டித் தந்தார். மன்னர்களும் பெரும் படை வீரரான முனையடுவாருக்கு பொன்னையும் பொருளையும் பரிசுகளையும் வழங்கினார். பல உயிர்களை கொல்லும் கொடிய தொழிலான போர் தொழிலை செய்தாலும் முனையடுவார் சிவனாரிடத்தும் சிவனடியார்களிடத்தும் பேரன்பினை கொண்டிருந்தார். ஆதலால் போர் தொழிலால் கிடைத்த பொருட்கள் முழுவதையும் சிவனடியார்களுக்கு திருத்தொண்டுகள் புரிவதற்கும் சிவாலயங்களுக்கு தொண்டுகள் புரிவதற்கும் பயன்படுத்தினார். சிவனடியார்களை வரவேற்று அறுசுவை உணவளித்து அவர்கள் வேண்டியவற்றை முகம் காணாது வழங்கி திருத்தொண்டு புரிந்தார். போர் முனையில் எதிரிகளை அடுவதை தொழிலாக கொண்டிருந்ததால் இவரின் இயற்பெயர் மறைந்து முனையடுவார் என்று அழைக்கப்பட்டார். இதில் முனை என்பது போர் முனையை குறிக்கும். போரிட்டு வந்த ஊதியத்தால் சிவனடியார்களுக்கு தொண்டுகள் செய்த முனையடுவார் நாயனாரின் குரு பூஜை பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அந்நாளில் முனையடுவாரை ஒரு நிமிடம் நினைத்தால் கூட போதும், நமக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்த பதிவில் வேறொரு நாயனாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.